வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், கன்னியாகுமரியில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலு. முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலகாரம். அந்த ஊரில் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேமஸ். எந்த கடையில் கேட்டாலும் இது வந்து கிடைக்கும். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம முந்திரி கொத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் வந்து 1/2 முடி திருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிர் வந்து ஒரு 200 கிராம், அதை வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் கருப்பட்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம முந்திரி கொத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி கொத்துக்கு பாகு காய்ச்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த கருப்பட்டி வெல்லத்தை போட்டுருவோம். பாருங்கள், இந்த முந்திரி கொத்துக்கு டேஸ்ட்டே வந்து இந்த பனங்கருப்பட்டி தான். இதை வந்து நல்ல ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சினாலே போதும். இதை நம்ம இறக்கி வச்சுட்டு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லாட்டி நெய் ஏதாவது ஒன்று போட்டு இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்ல கலர் வர வரைக்கும் இதை வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த தேங்காவை வந்து இப்படி பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த பாசிப்பருப்பு, அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் கொட்டிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் பொடி, இந்த வறுத்த தேங்காவை நம்ம இதில் போட்டுருவோம். இந்த முந்திரி கொத்துக்கு நம்ம எள்ளு தான் வந்து ரொம்ப முக்கியம். நான் தேவையான பொருட்களில் வைக்க மறந்துட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு வறுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் போட்டுருவோம். இப்போ இந்த கருப்பட்டியை வந்து இதில் கொஞ்சமாக வடிகட்டி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நம்ம அந்த கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா, இதெல்லாம் போட்டு நம்ம பிணையும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து மாவு கரைச்சிக்கலாம். பச்சரிசி மாவு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் இதில் போட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் இந்த ஆப்ப மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியை நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த முந்திரி கொத்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம தண்ணியாக கரைச்சிக்கணும். இந்த மாவை இப்படி தண்ணியாக கரைச்சிட்டு சும்மா இதில் இப்படி துவச்சிட்டு இப்படி போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இது வந்து கன்னியாகுமரியில் ரொம்ப ஸ்பெஷலு முந்திரி கொத்து. இது எல்லா கடைகள்லேயும் அங்கே வந்து கிடைக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.